சாயிரம், ஜெய் சாயிரம். கண்மணியே, நான் உன்னோடு தான் இருக்கிறேன். வாழ்வு என்பது வாய்ப்புகளால் நிரம்பியதுதான். நீ பயன்படுத்தும் வாய்ப்பை பொறுத்தே உன் வாழ்வும் மிக சாதகமாகவே உனக்கு அமையும். ஆம் குழந்தையே, உன்னுடைய மிகப்பெரிய பிரச்சனை தீருவதற்கான அத்தனை வாய்ப்புகளும் உன் கண் முன்பாக உனக்கு தெரியும். உன்னுடைய வாழ்வில் ஒரு மாற்றம் நிகழப் போகிறது. உன் பல நாள் சோகத்திற்கு ஒரு முடிவு வந்து விட்டது. என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய வாழ்வில் முயற்சி ஒன்றை தளர்ச்சியடையாமல் செய்து கொண்டே இருந்தால் உன்னை வளர்ச்சி பாதைக்கு அந்த முயற்சியே வழி நடத்தி செல்லும். இதை புரிந்து கொள். உனக்கானதை நீதான் தேடி செல்ல வேண்டுமே தவிர எதுவுமே உன்னை தேடி வராது. உனக்கு என்ன வேண்டுமோ அதை தேடிக்கொண்டே இரு. நீ தேடுவது ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னை வந்து அடைந்தே தீரும். உனக்காக ஒரு விஷயம் தாமதமாக நடக்கிறது என்றால் அது உனக்கான நிறைவான விஷயமாய் மாறப்போகிறது என்றுதான் அர்த்தம். உன் அப்பா உன்னை சோதிப்பேனே தவிர கைவிடவே மாட்டேன். நீ அதை நன்றாக உணர்ந்திருப்பாய். உன்னை சுற்றி இருப்பவர்களையும் உன் மனதை காயப்படுத்துபவர்களையும் பற்றி நினைக்காதே. அவர்களோடு வீண் விவாதம் செய்யாதே. அமைதியாக அந்த தருணத்தை கடந்து சென்றுவிடு. வாக்குவாதம் செய்து உன்னுடைய உண்மையை புரிய வைப்பதை விட அமைதியாய் சென்றுவிட்டு உன்னுடைய செயலால் அவர்களுக்கு நிரூபித்து காட்டு. என்றைக்குமே நீ சொல்லும் சொல்லிலும் நீ பேசும் வார்த்தைகளிலும் கவனம் தேவை. அதை உன்னுடைய ஒவ்வொரு செயலிலும் செயல்படுத்து. நன்றாக செயல்படுத்து. உனக்கான அழகிய வாழ்க்கை ஒன்று காத்து கொண்டிருக்கிறது. அந்த வாழ்க்கை இது நாள் வரை நீ பட்ட துன்பங்கள் அனைத்திற்கும் மருந்தாக அமையப்போகிறது. இன்னும் மாற்றங்கள் நிறையவே இருக்கிறது உன் வாழ்வை அழகாக்க. அந்த அழகான வாழ்க்கையை வாழ, அதை சந்தோஷமாக வாழ எதிர்நோக்கி காத்து கொண்டிரு. கூடிய விரைவில் எல்லாம் உனக்கு சாதகமாகவே அமையும். உன் வாழ்க்கையில் நீ சிந்திய அத்தனை கண்ணீருக்கும் உன் சாயப்பா கொடுக்கும் பதில் அது. உனக்காகவே எல்லாம் நிறைந்த எதிர்காலம் காத்து கொண்டிருக்கிறது. நீ உயர்ந்து வளரப்போகிறாய் உன்னுடைய வாழ்க்கையில். சிரித்த முகத்தோடு காத்து கொண்டிரு. உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் வாழ்வையும் மிக சிறப்பாக மாற்றி அமைப்பேன் உன் சாயி தேவா. என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைப்பாயா? சந்தோஷமாக இரு, தைரியமாக இரு. அனைத்தும் உனக்கு வசமாகும். இனி உன் வாழ்வில் வீர நடை போட்டு தொட்டதெல்லாம் துவங்கப் போகிறது. கேட்டதெல்லாம் கிடைக்கப் போகிறது. வீர நடை போட்டு நீ உன் வாழ்வில் ஜெயிக்கப் போகிறாய். இந்த விடியலின் துவக்கத்தில் அதற்கான அறிகுறி நிச்சயமாக உனக்கு புலப்படும். என்னுடைய அருளும் ஆசிர்வாதமும் எப்பொழுதுமே என் செல்லமான கண்மணிக்கு உண்டு. எப்பொழுதுமே உன்னால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு நன்மை செய், தானம் செய். தேவை என்று வருபவர்களுக்கு உன்னால் முடிந்தவற்றை அவர்களுக்கு கொடு. மறந்தும் கூட மற்றவர்களின் மனதை காயப்படுத்தாதே. உன்னால் உதவி செய்ய முடியவில்லை என்றாலும் கூட பரவாயில்லை. அவர்களிடம் தன்மையாக பேசிவிட்டு அவர்களை அனுப்பிவிடு. வீண்டாக அவர்கள் மனதை காயப்படுத்தும்படி எந்த வார்த்தைகளையோ சொற்களையோ மறந்தும் கூட சொல்லிவிடாதே. ஒரு முறையேனும் மற்றவர்களுக்கு உதவி செய்துவிடு. வாழ்நாளில் ஒரு முறையேனும் நீதி தப்பாமல் வாழ்ந்துவிடு. உன் சாயப்பாவை பிரார்த்தனை செய்து கொண்டே இரு. தினம்தோறும் அப்பாவின் நாம ஸ்மரணத்தை சொல்லிக்கொண்டே இரு. உன் அப்பா ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்காக வருவதை புரிந்து கொண்டு விடு. எப்பொழுதுமே மற்றவர்களிடத்தில் அன்பாய் இருக்க பழகிவிடு. உன் கண்ணிலே உன் சாயிநாதர் இருப்பதை கண்ணால கண்டுவிடு. உன்னால் யாராவது வேதனைப்பட்டாலோ மனவேதனைப்பட்டாலோ அவர்களுடைய வேதனையை, காயத்தை ஆற்றிவிடு. உன் சாயப்பா உனக்காக கொடுக்கும் அன்பையும் பாசத்தையும் உணர்ந்துவிடு. எப்பொழுதுமே வாழ்க்கையில் சத்தியத்தை காத்துவிடு.
சத்தியமே சாயிநாதர் தான் என்ற உண்மையை அறிந்துவிடு. எப்பொழுது நீ என்னை குருவாக ஏற்றுக்கொண்டாயோ, எப்பொழுது என்னுடைய நாமத்தை உன் நாவில் உச்சரிக்கத் தொடங்கியிருந்தாயோ, எப்பொழுது நீ செய்த தவறை உணர்ந்து விட்டாயோ, அப்பொழுதே உன்னுடைய கர்ம வினைகளை போக்கிவிட்டேன் குழந்தா. கவலைப்படாமல் இரு. அப்பா நான் இருக்கிறேன். அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். சாயிநாதரின் கருணையோடு இன்றைய நாள் ஒரு நல்ல விடியலின் துவக்கமாகவே இருக்கும். உன் வாழ்வில் வீர நடை போட்டு நீ ஜெயிக்கப் போகிறாய் அனைத்திலும். உன் வாழ்வில் வேதனையெல்லாம் குறைந்து சந்தோஷமும் மகிழ்ச்சியும் எல்லாம் கூடி வரப்போகிறது. சதா சர்வகாலமும் என்னையே நினைத்து கொண்டு என் நாம ஸ்மரணத்தையே உச்சரித்து கொண்டிருந்தாலும் உன் மனதில் ஆழமாக புதைந்து கிடக்கும் கவலைகளிலிருந்து உன்னால் வெளியே வர முடியாமல் நீ தவிக்கும் நிலையை பார்த்து என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை என் குழந்தா. என் நெஞ்சம் பதறி துடிக்கிறது. நீயும் என்னுடைய அறிவுரைகளை கேட்டு அதன்படிதான் நடந்து கொண்டிருக்கிறாய். அதில் தவறு ஒன்றும் இல்லை. ஆனால் உன் வாழ்வில் நடந்து முடிந்தவற்றை உன்னால் மறக்க முடியாமல் புலம்பி தவிக்கிறாய். நித்தமும் நீ கண்ணீர் விடுவதையும் மனவேதனைப்படுவதையும் பார்த்து கொண்டு என்னால் பொறுமையாக இருக்க முடியவில்லை. நடக்கக்கூடாதது எல்லாம் நடந்துவிட்டதாக நீயே கற்பனை செய்து கொண்டிருக்கிறாய். கேட்கக்கூடாததையெல்லாம் கேட்டுவிட்டதாக நீயே உணர்ந்து கொண்டிருக்கிறாய். வாழ்க்கை இப்படியேதான் போய்விடும் என்று நீயே தவறாக உன் வாழ்க்கையை பற்றி யோசித்து கொண்டிருக்கிறாய். என் அன்பு குழந்தா, எதுவுமே முடிந்து விடவில்லை. இனிதான் உன் வாழ்க்கையில் ஆரம்பம். உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை நிகழ்த்தவே உன் சாயப்பா வந்திருக்கும் பொழுது எதற்காக இந்த எதிர்மறை எண்ணங்கள் உன் மனதில் இருக்கிறது? நான் இருக்கிறேன், அனைத்தையும் மாற்றி காட்டுவேன். உன் சாயப்பா உனக்கு துணையாகத்தான் இருக்கிறேன். நான் எங்கும் போய்விடவில்லை. உன்னுடைய முடிந்து போன வாழ்க்கை என்று நீ நினைத்த வாழ்க்கையை நான் தொடங்கப் போகிறேன். மீண்டும் புத்துணர்ச்சியோடு நீ அந்த வாழ்க்கையை வாழப்போகிறாய். ஏக்கத்தோடும் கண்ணீரோடும் வேதனையோடும் காத்திருக்கும் என் மகளுக்கு நான் புதிய வாழ்க்கையை பரிசாக தரப்போகிறேன். என் பொக்கிஷமான பிள்ளைதானே நீ. உனக்கு செய்யாமல் வேறு யாருக்கு செய்யப் போகிறேன்? பயப்படாமல் இரு, தைரியமாக இரு. உன் அப்பா இருக்கிறேன். உன்னையும் உன் வாழ்க்கையையும் உன் உற்றார் உறவினர் அனைவரையும் நான் பாதுகாப்பேன். மிகப்பெரிய வெற்றிகரமான மங்கள நிகழ்வு உன் வாழ்வில் நிகழும். அதை உன் சாயப்பாவாகிய நானே நிகழ்த்தி காட்டுவேன். எதற்குமே பயப்படாதே. உண்மை சில நேரங்களில் தொலைந்துதான் போகுமே தவிர ஒருபோதும் தோற்றே போகாது. எப்பொழுதுமே மற்றவர்களோடு உன்னை ஒப்பிட்டு பார்க்காதே. உன் வாழ்க்கையில் என்ன இருக்கிறது என்பதை நினைத்து கொண்டு அதை வைத்து திருப்தியாக இருந்தால் நம்மை விட சந்தோஷமானவர்கள் ஆனந்தமானவர்கள் யாருமே இல்லை என் குழந்தையே. நீ வருத்தப்படும் சமயங்களில் உடலளவிலும் மன அளவிலும் பலவீனமாகாமல் மனப்பூர்வமாகவும் நம்பிக்கையோடும் என்னுடைய நாம ஸ்மரணத்தை உச்சரித்து கொண்டே இரு. உனக்கான மன அமைதியை நான் உனக்கு தந்து அருளுவேன். யார் உன்னை தூற்றினாலும் ஏளனமாக பேசினாலும் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கினாலும் அவர்களை விட்டு புன்னகையோடு சென்றுவிடு. காலம் அவர்களுக்கு நல்ல பதிலை வைத்திருக்கும் சர்வ நிச்சயமாக. அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் நீ நிம்மதியில்லாமல் இருக்கலாம். ஆனால் உனக்கான வாழ்வு, பிரகாசமான வாழ்வு காத்து கொண்டிருக்கிறது. புரியாமல் காத்து உனக்காக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியாமல் நீ தவித்து கொண்டிருக்கிறாய். அந்த நேரம் உன்னை நெருங்கிவிட்டது குழந்தையே. எனவே எதை நினைத்தும் வீணாக உன் மனதை குழப்பிக்கொண்டே இருக்காதே. உன் மனதிற்கு ஒரு புது தெம்பும் தெளிவும் பிறக்கும் அந்த நேரம் எல்லாம் கூடி வந்திருக்கிறது. இந்த நேரத்தில் வீணாக உன் மனதை போட்டு குழப்பி உனக்கு வரும் நல்ல நேரத்தை சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் எதிர்கொள்ள முடியாமல் போய்விடும். அதனால் மனதை எப்பொழுதும் நிம்மதியாக வைத்துக்கொள். நான் இருக்கிறேன் உன் வாழ்க்கையை சீர்படுத்த,
பிறகு எதற்காக உனக்கு இந்த குழப்பம்? நீ காத்திருப்பதற்கான பலன் உனக்கு இரட்டிப்பாக கிடைக்கப் போகிறது. உன் கஷ்டத்திற்கான கடைசி நாள் என்று இதுநாள் வரை எதற்காக உன் மனதை போட்டு ஏக்கிக் கொண்டிருந்தாயோ, ஏங்கிக் கொண்டிருந்தாயோ, எதற்காக காத்து கொண்டிருந்தாயோ, அது இன்று இரவுக்குள் நிச்சயமாக உன் கைகளுக்கு வந்து சேரும். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். என் வாக்கு என்றுமே பொய்யாகாது. என்னை நம்பியவர்களை நான் எப்பொழுதும் நிராசையாக விடமாட்டேன். என் பாதங்களில் முழுவதுமாக சரணாகதி அடைந்த உன்னை, என்னை முழுவதுமாக நம்பி இருக்கும் உன்னை ஒருபோதும் நான் கைவிடவே மாட்டேன். வாழ்வில் ஒன்றை நீ பெற வேண்டுமென்றால் இறுதி வரை போராடிக் கொண்டே இரு. விழுந்தாலும் எழுந்து வீர நடை போட்டுக்கொண்டே இரு. என்ன தடங்கல்கள் வந்தாலும் உட்கார்ந்து விடாதே. என்ன சறுக்கல்கள் வந்தாலும் நிலை குலைந்து விடாதே. போராடிக்கொண்டே இரு. நிச்சயமாக வாழ்க்கையில் ஜெயித்து காட்டலாம். என் அன்பு குழந்தா, உன் இலக்கை அடைவதற்கு நீ முதலில் என்ன செய்ய வேண்டும் என்பதை உட்கார்ந்து தனியாக ஒரு இடத்தில் யோசி. அது மட்டுமல்லாமல் இதுவரை நீ என்ன செய்து கொண்டிருந்தாய் என்பதையும் தெளிவாக புரிந்து கொள். இப்பொழுது நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாயோ அதில் உன் முழு கவனத்தையும் செலுத்தி அந்த வேலையை திறம்பட செய்யறதற்கான முயற்சியை எடுத்துக்கொண்டே இரு. இப்பொழுது நீ செய்து கொண்டிருக்கும் வேலை நிச்சயமாக வெற்றியடையும் என்ற நம்பிக்கை முதலில் உன் மனதில் எழ வேண்டும். அப்பொழுதுதான் உன்னுடைய வேலை வெற்றிகரமாகவே முடியும். அதை விடுத்து இந்த வேலை, ஆரம்பித்த இந்த வேலை, செய்கின்ற இந்த வேலை நடக்குமா நடக்காதா, முடியுமா முடியாதா என்று குழப்பத்துடனேயே அந்த வேலையை துவங்க ஆரம்பித்தாலும் சரி, முடித்து விட்டாலும் சரி, உனக்கான வெற்றி நிச்சயமாக உன் கைகளுக்கு வந்து சேராது. எதிலையும் நம்பிக்கை இருக்க வேண்டும். நம்பிக்கையோடு செய்யும் எந்த ஒரு காரியமும் நிச்சயமாக தடைப்படவே படாது. அதற்கு உன் சாயப்பாதான் சாட்சி. இதை நீ தவறாமல் செய்து வந்தாலே நீ செய்யும் காரியம் நிச்சயமாக வெற்றியில்தான் முடியும். நீ வாழும் வாழ்க்கையில் எத்தனை முறை தடுமாறி கீழே விழுந்தாய் என்பது முக்கியமல்ல. கீழே விழுந்தாலும் அதே முயற்சியோடு தன்னம்பிக்கையோடு எத்தனை முறை எழுந்தாய், எழுந்து அந்த வேலையை திறம்பட முடித்தாய் என்பதுதான் மிக முக்கியம். அதுதான் உன் வாழ்க்கையில் நீ வெற்றியடைவதற்கான சூட்சமமாக கூட இருக்கும். குழந்தையே, மறு வாய்ப்பு அனைவருக்குமே உண்டு. நான் உனக்கு அந்த மறு வாய்ப்பை கொடுப்பேன். ஏனென்றால் நீ நான் கண்டெடுத்த பொக்கிஷம் அல்லவா. மனவேதனையாக இருக்கும் பொழுதோ அல்லது மனம் தடுமாற்றமாக உணரும் பொழுதோ அனைத்திற்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அந்த வாய்ப்பை நான் சரியாக பயன்படுத்துவேன். என் வாழ்க்கையில் நான் வெற்றியை எட்டுவேன் என்ற தாரக மந்திரத்தை மீண்டும் மீண்டும் உன் மனதிற்கும் உன்னுடைய எண்ணத்திற்கும் சொல்லிக்கொண்டே இரு. உன் எண்ணம் போல், உன்னுடைய சொற்கள் போல், உன் வார்த்தைகள் போல், உன்னுடைய மனது போல் எல்லாமே உனக்கு சாதகமாகவே அமையும், சாதகமாகவே முடியும். எந்த விதத்திலும் தீர்வு காண முடியாத பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில் நிறைய ஏற்படலாம். ஆனால் குழந்தையே, ஒன்றை நன்றாக புரிந்து கொள். சாவியில்லாத பூட்டை மனிதர்கள் உருவாக்குவதே அல்ல. அதே போல தீர்வே இல்லாத பிரச்சனைகளை இந்த இறைவன் கொடுப்பதும் இல்லை, உருவாக்குவதும் இல்லை. என் பிள்ளையே, என் அன்பு குழந்தா, இதுவரை நடந்ததை எண்ணி எண்ணி யோசிப்பதை விட இனி எப்படி நடக்க வேண்டும் என்று யோசிப்பவர்தான் வாழ்க்கையை வாழத் தெரிந்தவர்கள். வாழ்க்கை மிக சிறியதுதான். அன்பை அதிகமாகவும், கோபங்களை கஞ்சத்தனமாகவும், மன்னித்தல்களை விரைவாகவும் வெளிப்படுத்த கற்றுக்கொண்டாலே போதும், உன் வாழ்க்கையை நீ மிக சிறப்பாகவே வாழலாம். என் அன்பு குழந்தா, உன்னுடைய விதி, உன்னுடைய கர்மா 1000 கதவுகளை மூடினாலும் முயற்சி ஒரு ஜன்னலையாவது நிச்சயமாக திறக்கும் என்பதே நிதர்சனமான உண்மை. எனவே என் குழந்தையே, தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு. முயற்சி செய்வதை எப்பொழுதும் விட்டு விடாதே. முயன்று கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கையில் நிச்சயமாக நீ எட்ட வேண்டிய இலக்கை அடைந்தே தீரலாம்.
எப்பொழுதுமே குழந்தையே, வெளிச்சம் இருக்கும் வரை உன்னுடன் இருப்பவரை எண்ணி சந்தோஷம் கொள்ளாதே. அவர்கள்தான் உன்னுடைய உண்மையான உறவுகள் என்று தவறாக எண்ணியும் விடாதே. எப்பொழுதும் மற்றவர்களை சுலபமாக உன்னை போல் நல்லவர்களாக இருப்பார்கள் என்று முழுவதுமாக நம்பியும் விடாதே. ஏனென்றால் இருண்ட பின் உனக்கு கை கொடுக்க யாருமே இருக்க மாட்டார்கள். அப்படியும் உனக்கு கை கொடுக்க யாராவது இருந்தால் அதை எண்ணி பெருமை கொள். அவர்கள்தான் உனக்கு உண்மையான உறவுகளாகவே இருக்க முடியும். என் அன்பு குழந்தையே, நிம்மதியாக நீ உன் வாழ்க்கையில் இருக்க 2 வழிகளை உன் அப்பா சொல்கிறேன், கேட்பாயா? 1, விட்டு கொடுத்து வாழ பழகிக்கொள். அப்படி உன்னால் முடியவில்லை என்றால் விட்டுவிடு அனைத்தையுமே. அப்படி இருந்தாலே உன் வாழ்க்கை மிக நிம்மதியாக இருக்கும் என் கண்மணியே. உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவதற்கான சிறந்த வழி என்ன தெரியுமா? வெற்றி பெற வேண்டும் என்ற பதற்றம் இல்லாமல் இருந்தாலே போதும். வெற்றி என்னும் கனியை மிக சுலபமாக எட்டி பிடித்து விடலாம். அந்த கனியை உன் சாயப்பாவோடு சேர்ந்து ருசிக்கலாம். எனவே எப்பொழுதும் எது வந்தாலும் பதறாதே, கலங்கி நிற்காதே, அமைதியாக இரு. எது வந்தாலும் பொறுமையாக இரு. எதையும் சகித்து கொண்டு வாழ பழகிக்கொள். மலையே இடிந்து உன் தலையில் விழும் சூழ்நிலை வந்தாலும் பொறுமையாக இரு, அமைதியாக இரு. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உனக்கு வந்துதான் ஆகும். யார் தடுத்தாலும் அதிலிருந்து நீ மீளவே முடியாது. அதிலிருந்து யாருமே உன்னை காப்பாற்றவே முடியாது. நடக்க வேண்டும் என்று இருந்தால் நிச்சயமாக அது நடந்துதான் ஆகும். யாருக்கும் இது மாற்றமே இல்லை. எனவே என் குழந்தையே, நம்பிக்கையோடு என்னுடைய கரங்களை பற்றிக்கொள், இறுக பிடித்துக்கொள். உன் வாழ்க்கையை நிச்சயமாக வெற்றி என்னும் பாதையில் செலுத்தி உன் இலக்கை அடைவதற்கான முயற்சியை நான் எடுத்துக்கொண்டே இருப்பேன், எப்பொழுதும், எந்நாளும், எல்லா நேரமும். உன் ஆசைகளெல்லாம் பல மடங்கு நிறைவேற்றி தரும் வேளையில்தான் நான் இறங்கி இருக்கிறேன். அதை சர்வ நிச்சயமாக முடித்தே தீருவேன். இனிதான் உனக்காக வாழ்க்கையை வழங்கப் போகிறேன் குழந்தையே. கண்ணிமைக்கும் நேரத்தில் உனக்கு சுக்கிர திசையை வழங்கி ராஜபோக வாழ்க்கையை ஆரம்பிக்கப் போகிறது. அன்புடனும் பக்தியுடனும் யார் ஒருவர் எனக்கு ஒரு இலை, பால் அல்லது தண்ணீரை சமர்ப்பிக்கிறார்களோ அந்த தூய்மையான அன்பு காணிக்கையை ஆர்வத்துடனும் தாமதமின்றியும் என்னால் ஏற்றுக்கொள்ளப்படும் பிள்ளையே. எந்த நேரத்திலும் நம்பிக்கையை மட்டும் இழக்கக்கூடாது. எப்பொழுதும் நம்பிக்கையாகவும் பொறுமையாகவும் இரு. நிச்சயமாக உன் வாழ்வில் நல்லது நடக்கும் குழந்தையே. உனக்கு துணையாக உன் அப்பா எப்பொழுதும் இருக்கிறேன். உனக்கு நல்லது நடத்தாமல் வேறு யாருக்கு நடத்தி வைக்கப் போகிறேன்? உன் கண்ணில் வரும் கண்ணீரை துடைக்க நானே நேரில் வரப்போகிறேன். நானே உனக்கு துணையாகவும் இருப்பேன். அவசரப்படாமல் இரு. அனைத்தும் உன்னை தேடி வரும் காலம் வரும், நிச்சயமாக வரும். அதுவரை பொறுமையாக காத்திரு. நீ இதுநாள் வரை எதற்காக காத்திருந்தாயோ, எந்த நல்ல காலத்திற்காக காத்திருந்தாயோ, அந்த நல்ல காலமே உன்னை தேடும் நேரம் நெருங்கிவிட்டது குழந்தையே. எதற்கும் அவசரப்படாமல் இரு. அனைத்தும் உன்னை தேடி வரும் நேரமெல்லாம் நெருங்கி இருக்கிறது. நம்பிக்கையோடு காத்திரு. இதுநாள் வரை பொறுமையாக காத்திருந்தாய் அல்லவா? உன் பொறுமைக்கான பரிசு உனக்கு கூடிய விரைவில் கிடைக்கப் போகிறது. உனக்கான அந்த நல்ல காலம் வரும். யாருமே எனக்கு இல்லை என்ற எண்ணத்தை உன் மனதில் ஏற்படுத்தி கொள்ளாதே. உனக்காக உன் அப்பா இருக்கும் பொழுது எதற்காக நீ அந்த வார்த்தையை பயன்படுத்தி கொண்டே இருக்கிறாய் மீண்டும் மீண்டும்? உனக்குள் நானும் எனக்குள் நீயும் இருக்கும் பொழுது உனக்கு அந்த எண்ணம் வரவே கூடாது. அது வருவது தவறு குழந்தையே. திருத்திக்கொள் உன் மனதை. உன் சாயப்பா உனக்காகவே இருக்கிறேன் என்பதை மறந்து போகாதே. என்றும் உனக்கு துணையாக நான் இருக்கிறேன். எப்பொழுதுமே நல்ல விஷயத்தில் மட்டுமே கவனம் செய்து கொண்டே வந்தால் உன்னுடைய எண்ணம் தூய்மையாகவே இருக்கும். உனக்கான வாழ்வும் எனக்கானதல்லவா? அப்படி இருக்க நான் உனக்கு உதவி செய்தாமல் உன் வாழ்க்கையை சிறப்படைக்க வைக்காமல் இருந்து விடுவேன் என்று நீ நினைக்கிறாயா?
நிச்சயமாக மாட்டேன் என் குழந்தையே. நான் ஏன் உன்னை காரணமே இல்லாமல் வருத்தப் போகிறேன்? உனக்கான நல்ல காலம் எது என்பது எனக்கு தெரியும். அது வரும் நேரம் என்னுடைய திட்டமும் உனக்கு புரியும். நான் என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறேன் உனக்காக என்பதும் உனக்கு மிக தெளிவாகவே புரியும். தைரியமாக இரு, எதையும் சகித்து கொண்டிரு. தைரியமாக அனைத்தையும் தாண்டி சென்று கொண்டே இரு. வாழ்க்கையை வாழ்ந்து விடலாம் நம்பிக்கையோடு. சாயி எப்பொழுதுமே உனக்கு முன்னும் பின்னும் பக்கவாட்டிலும் வந்து கொண்டே இருக்கிறேன், அருகில் நின்று கொண்டே இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு இரு. நான் உனக்கு துணையாக எப்பொழுதும் இருப்பேன் என் பிள்ளையே. நான் ஒன்றை உனக்கு கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் பல சமயம் குழப்பமான மனநிலையில் நீயே அதை விட்டு விலகி சென்றாலும் கூட அது நிச்சயமாக உன்னை வந்தடைந்தே தீரும் என் குழந்தையே. நான் உன்னிடம் நிச்சயமாக அதை சேர்த்தே தீருவேன். காரணமில்லாமல் நான் எதையும் செய்யவே மாட்டேன். தைரியமாக இரு. உனக்கு துணையாக உன் அப்பா எப்பொழுதும் உன் அருகிலேயே இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்தும் கூட மறந்து விடாதே. நம் சாயப்பா நமக்கு உதவவே மாட்டார் என்று மட்டும் நினைத்து விடாதே. ஏதோ ஒரு ரூபத்தில் ஏதோ ஒரு துணையாக வந்து உனக்கு உதவி புரிந்து கொண்டுதான் இருப்பேன். யாருடன் பழகினாலும் பழகிய முதல் நாளில் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறாயோ அதே முக்கியத்துவத்தை கடைசி நாள் வரை கொடுக்க பழகு.